அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோ யாருக்குண்டா பிள்ளைகள், இனி வார காலங்களில் எக்ஸாம் எழுத போகிற ஏ-லெவல் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக 2025-26 நீங்கள் ஃபஸ்ட் செகண்ட்ஸை எழுத போகிற பிள்ளைகளுக்காக. சரியா? அப்போ உங்களுக்கு தெரியும் 2024ஆம் ஆண்டு ஏ-லெவல் ரிசல்ட்ஸ் அவுட் ஆகியிருக்குது 2-3 நாளைக்கு முதல். அப்போ அதில் நிறைய பேர் இந்த ஏ-லெவலில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளைகளில் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள், அவங்க எப்படி படித்தாங்க, அவங்களோட ஏ-லெவல் காலம் அவங்க எப்படி இருந்ததுன்னு நிறைய வீடியோஸ் வந்துட்டு. அப்போ அதில் முக்கியமாக 2 வீடியோ நான் என்ன செஞ்சுருக்கிறேன் என்றால் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ரைட்? அதை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். அது சரியா பிள்ளைகள்? அதுலேருந்து நாம் நிறைய விஷயங்களை படிச்சுக்கொள்ளலாம், படிப்பினைகள் நமக்கு. ரைட்? அப்போ நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஃபஸ்ட் சேயாக இருக்கலாம், செகண்ட் சேயாக இருக்கலாம், தேர்ட் சேயாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அதோடு நீங்கள் என்ன ஸ்ட்ரீமாகவும் இருக்கலாம். நீங்கள் டெக்னாலஜி, கொமர்ஸ், ஆர்ட்ஸ், பயோமேத்ஸ் என்ன ஸ்ட்ரீமாகவும் இருக்கலாம். நீங்கள் ஏ-லெவலில் இப்போ நான் போட்ட 2 வீடியோவை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஏ-லெவலில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது. ரைட்? இது நீங்கள் 2026ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்ல போகிற விஷயங்களை செஞ்சுட்டு வருவீங்களாக இருந்தால் நீங்கள் ஐலண்ட் ரேங்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரைட்? அப்போ நாம் ஒரு பிள்ளையை நாம் என்ன செய்யணும், ஆரம்பத்திலேருந்து திருத்தி கொண்டோம் என்றால் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோடு இருக்கும். ரைட்? ஆரம்பத்தை ஃபுல்லாக நம்ம பிள்ளை செஞ்சுட்டு படிக்காமல் விட்டு போட்டு கடைசி காலத்தில் படித்தோம்னால் நம்ம ஐலண்ட் ரேங்கு போகிற அளவுக்கு நாம் யோசிக்கிறதுக்கு இயலாமல் இருக்கும். ரைட்? அப்போ என்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி கட்டாயம் என்ன செய்யுங்க, நான் சொல்ல போகிற விஷயங்களை என்ன செய்யுங்க, கவனமாக உள்வாங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? அப்போ இதில் 2 பேர் முக்கியமாக 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் முதலாவது ஜஃப்னாவை சேர்ந்த ஒரு பாய். அவர் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறார், பயோ படிக்கிறார். பயோ படிச்சுட்டு அவருக்கு அதில் அவ்வளோக்கு திருப்தி இல்லை. அப்போ என்ன செய்கிறாருனா வீட்டுக்கு தெரியாமல் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் மாதிரி என்ன செய்கிறார், படிக்கிறார். படித்து அவரோட ரிசல்ட்ஸ் ஏபிசி டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட். சரி, ஏபிசி டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் அவர் யூனிவர்சிட்டி போவார். சரியா? அடுத்தது ஜஃப்னாவை சேர்ந்து 2 ட்வின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவங்க ஐலண்ட் 5th ஐலண்ட் 3rd 2 ரேங்க் வந்த பிள்ளைகள். அப்போ இவங்க சொன்ன டிப்ஸ் அதுகளை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஏ-லெவல் சம்மந்தமான சில விஷயங்களை என்ன செய்ய போகிறேன், கதைக்க போகிறேன். இது எப்போயாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு விளங்கும். ரைட்? இப்போ நான் கதைக்க போகிற விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கு இல்லாட்டியும் உங்களுக்கு தெரியும். இல்லை அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் ஒரு தரம் அல்லது 2 தரம் எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த எக்ஸாம் ஹோலில் நாம் எக்ஸாம் எழுதுகிற நேரம் நமக்கு ஒரு ஞானம் கொண்டு வரும். எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு நம்ம எக்ஸாம் ஹோலில் இருக்கிற நேரம் நமக்கு ஒரு ஞானம் கொண்டு வரும். அந்த டைம்லேயாவது உங்களுக்கு விளங்கும் நான் சொன்ன விஷயங்கள். ரைட்? இப்போ நான் இதில் இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் எல்லாம் சரியா பிள்ளைகள், அந்த ட்வின்ஸ் நான் சொன்னேன், ஜஃப்னாவை சேர்ந்த 2 பிள்ளைகள், ஐலண்ட் 3rd ஐலண்ட் 5th வந்த பிள்ளைகள், அவங்க சொன்ன விஷயங்கள் இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும். ரைட்? இதே விஷயங்கள் என்னென்றால் நான் கொஞ்சம் காலத்துக்கு முதல் போட்ட வீடியோவில் இவ்வளோ விஷயத்தை நான் கதைச்சிருப்பேன். நீங்கள் வேணும்னா என்ன செய்யலாம், அந்த 2 வீடியோவும் இந்த யூடியூப் சேனலில் இருக்குது, தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்? அப்போ அதில் நான் அந்த டைமில் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் எப்படி அதை எடுத்துருப்பீங்கன்னு எனக்குடா தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு விளங்கும். ஐலண்ட் 3rd வந்த ஒரு பொடியன்னு சொல்கிற நேரம் உங்களுக்கு விளங்கும் நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைண்டது. ரைட்? அப்போ முதலாவது விஷயம் நீங்கள் என்ன செய்யணும் என்றால், உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. ரைட்? அப்போ அட்வைஸ் பண்ணுற நேரம் சரியா பிள்ளை, அவர் யாருன்றதை முதல் பார்க்குறத விட அவர் சொல்கிற விஷயத்தை முதல்ல பார்க்கணும். சரியா? அவர் சொல்கிற விஷயம் நம்மளோட வாழ்க்கைக்கு சரியானதா அல்லது உண்மையானதா என்றதை பார்த்துட்டு நாம் என்ன செய்யணும், நமக்கு ஓகே என்ன செய்யணும் அதை எடுத்துக்கொள்ளணும். அது யார் எவர் ஒன்றும் நமக்கு தேவையில்லை. அதை பார்க்குறத முதல்ல என்ன செய்யணும், விடணும். இப்போ அந்த பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகள் ட்வின்ஸும் சில விஷயங்கள் கதைக்கிறாங்க. ரைட்? அப்போ கதைக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய விஷயமா தெரியுமாண்டா எனக்குண்டா தெரியலை. என்னை பொறுத்த மட்டும் அவங்க 2 பேரும் கதைக்கிற விஷயங்களே மிக மிக பெருமதியான விஷயங்கள். ஏன்னாடா ஏ-லெவலில் அனுபவப்பட்ட நான். இதை நீங்கள் ஏ-லெவல் படித்து முடிச்சு ஒரு ஆள்கிட்ட போய் காட்டுங்கிற என்ன சொல்லுவாங்க, நீ இப்படி படித்தேன்னா நீ ஷூராக என்ன செய்யலாம், நீ என்ன நினைக்கிறியோ ஏ-லெவலில் மெடிசினோ இன்ஜினியரிங்கோ நீ போகலாம். ரைட்? அது எங்களுக்கு விளங்கும், படிக்கிறவங்களுக்கு விளங்காது. சரியா பிள்ளை? அப்போ அந்த பிள்ளைகள் அழகாக கதைக்குது. 2 பிள்ளைகளும் ஏ-லெவலில் நான் அவங்க எப்படி இருந்தாங்க உண்மையாக கதைக்குது. சரியா? இதே மாதிரி
இதுக்கு முதல் வருஷம் 2023ஆம் ஆண்டு ஒருவர் என்ன செய்கிறார், ஐலண்ட் ரேங்க் போகிறார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவர் ஒரு இன்டர்வியூவில் கதைக்கிற நேரம் அவர் சொல்கிற விஷயம் என்ன, நான் பெருசாக படிக்கிறதும் இல்லை, நான் எல்லாரையும் போல் என்ன செய்கிறேன், சும்மா கேஷுவலாக எல்லாரும் படிக்கிற மாதிரி படிப்பேன் அப்படி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ சொல்லிட்டு அவருக்கு சமன்பாடுகள்லாம் ஃபிசிக்ஸில் இருக்கிற சமன்பாடுகள் ஒன்றும் ஞாபகம் இல்லை, பெருசாக படிக்கிற இல்லை, அப்படி அந்த மாதிரி கதைக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இதில் அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யானது நீங்கள் மனசில் எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் ஐலண்ட் ரேங்கு போகக்கூடிய ஒருத்தன் சமன்பாடு தெரியான்னு சொல்கிறான். இதை நம்பக்கூடிய விஷயமா என்ன யோசிச்சு பாருங்க பாபு. அப்போ இப்படியான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பிள்ளை இப்படியான ஆட்கள் இருக்கிறாங்க. அது என்னென்னா இப்போ நான் கஷ்டப்பட்டு படித்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகிறேன்றதை விட நான் சிம்பிளாக படித்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகிறேன்னு சொல்கிறது ஒரு கெத்து. அந்த கெத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னா படம் காட்டுறாங்க, ரைட். அதில் நான் இந்த 2 பேரோட வீடியோ போட்டேன்னால் அவங்க அழகாக உண்மையாக கதைக்கிறாங்க. நாங்கள் இப்படி படித்து, நாங்கள் ஆரம்பத்துலேருந்து படித்தோம், ஒரு நாளைக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் படிப்போம். அப்போ இதில் உங்களுக்கு விளங்கணும், யாரை கதையை கேட்கணும், யாரை கதையை கேட்கக்கூடாது. இப்போ நான் படிக்கையும் இல்லை ஒன்றும் இல்லைன்றால் உங்களுக்குள்ள ஒரு மனப்பாங்க கொண்டு வரும். அப்போ ஐலண்ட் ரேங்க் போகிறதுக்கு பெருசாக படிக்க தேவையில்லை இல்லைங்கடா, எல்லாரும் போல் படித்தா போதும் என்ற ஒரு மனப்பாங்கன்னு வரும். அப்படி இல்லை இல்லைங்கடா. அப்போ உண்மையான விஷயம் என்னென்றால் அந்த பிள்ளைகள் சொல்கிற விஷயம், அவங்களோட வீடியோ நீங்கள் கட்டாயம் பாருங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஓலெவல் படிக்கிற நேரமே சயின்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ரைட். இப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைகள். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இப்போ நீங்கள் ஏலெவலில் ஒரு துறைக்கு போக போகிறீங்கன்னா அது சம்பந்தமான ஒரு பாடத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கணும், ரைட். அல்லது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பாடத்தை என்ன செய்யுங்க, படிங்க இல்லைங்கிட்ட. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துலேருந்து சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு அப்போவே விருப்பம் தான் டாக்டர் ஆகணும், ஒரு ஆள் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்ன்றது விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சாங்க, தொடர்ச்சியாக படித்தாங்க, ரைட். அப்போ அவங்க சொல்கிற விஷயத்தை பாருங்கள், தொடர்ச்சியாக படித்தாங்க அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஏலெவலை பொறுத்த மட்டும் நம்ம விட்டு விட்டு படிக்கிறதோ விளையாட்டு காட்டுறதோ இல்லை, தொடர்ச்சியாக என்ன செய்யணும், படித்து கொண்டே இருக்கணும், ரைட். எவ்வளோ காலத்துக்கு, இந்த ஏலெவல் முடிகிற வரைக்கும் என்ன. அப்போ அந்த பிள்ளைகள் யோசிச்சு பாருங்கள், இப்போ எவ்வளோ காலமும் அந்த பிள்ளைகள் கதைக்கிற நேரம் சொல்லுதுகள், அந்த பிள்ளைகள் ஆரம்பத்தில் நர்சரியிலிருந்து ஏலெவல் வரைக்கும் அவங்களோட அம்மா தானே என்ன செய்யலாம், கிளாஸுக்கு கூட்டிக்கொண்டு விடுறதான், ரைட். அப்போ இதை பார்த்தோன்னு இது என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு உங்களுக்கு விளங்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு பிறகு அவனை என்ன செய்வான், நம்மளை விட மேலே போயிடுவான். அவன் யூனிவர்சிட்டி போனோடனே அவன் என்ன செய்வான், அவன் நம்மளை விட நல்லா ஃபன் பண்ண தொடங்குவான். அப்போ இந்த ஏலெவல் காலத்தில் கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடாக இருந்து படிச்சிங்களென்றால் உங்களுக்கு நீங்கள் பிறகு உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சது பிறகு அது உங்களோட விருப்பம், நீங்கள் என்னையாச்சும் செய்யலாம். அப்போ இருக்கிற காலத்தில் என்ன செய்யக்கூடாண்டால் கவனமாக இருக்கணும், ரைட். அப்போ யார்கிட்ட கதைகளை கேட்கக்கூடாதுன்றதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இதில் நீங்கள் கிளாஸையும் பார்த்துருப்பீங்க. இப்போ கிளாஸில் ஒரு ரேங்க் 1 வார ஒரு ஆள் அவர் எப்படி சொல்லுவார் என்றால், நான் பெருசாக படிக்கிறேன் இல்லை, ரைட். இப்படி தான் கதைப்பார், நான் படிக்கிறேன் இல்லை, நான் சும்மா அந்த எக்ஸாமை படித்தேன்னு கேட்டாலும் படிக்கலை, நைட் தூங்கிட்டேன்னு சொல்லுவான். ஆனால் ரேங்க் ஃபஸ்ட் வருவான். அப்போ நீங்கள் இதை யோசிக்க வேண்டிய விஷயம், அவன் உண்மையில் படித்தானா இல்லையான்னு. அப்போ நம்மளோட பிள்ளைகள் என்ன நினைக்கிங்க, அவனே படிக்கலை நாம் என்னத்தை படிக்க, எப்படி ஒரு மனப்பாங்கன்னு வந்துடும் நமக்குள்ளே இல்லைங்க. நாம் என்ன செய்வோம், அவன் படிக்கலை, அப்போ நாம் என்னதை படிக்க நம்ம ஒரு மனப்பாங்கன்னு வரும்டா, நாம் கடைசி வரையும் நாம் படிக்க மாட்டேன். அப்போ நமக்கு விளங்கணும், நமக்கு தெரியாமல் அவன் நிறைய படிச்சிருக்கிறான், அந்தளவுக்கு நாம் படிக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும், ரைட். படிக்காமல் எதுவுமே நடக்க, அவங்க என்ன பிள்ளை, அவங்க எக்ஸாம் உள்ள மேலேருந்து ஏதாவது இறங்குறதா இல்லையே. அப்போ கவனமாக இருக்கணும். இப்படியான சில இந்த லூஸ்தனமான கதைகளும் இருக்குதுகள், நாம் விஷயத்துக்கு வருவோம், சரியா. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட் அறிவிச்சிருக்கிற பிள்ளைகள் 10th November 2015, அதிலிருந்து December 5th வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், சரியா. அப்போ இந்த வார மே ஃபெஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு இருக்கிற மாதம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. 27 கிழமைகள் 2-3 டேஸ் கழிச்சிட்டு, ரைட். அதனால் மே ஃபெஸ்ட்டில் தான் எடுத்து வைக்கிறேன், சரியா. அடுத்தது ஒரு 193 நாட்கள், இவ்வளோ காலம் இருக்குது. ஒரு 6 மாதம் காலம் உனக்கு கையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபெஸ்ட்டை எழுதின பிள்ளையாக இருந்தாலும் சரி, செகண்ட் சேயாக இருந்தாலும் சரி,
அல்லது இல்லைண்டா தேர்ட்ஸ் எழுத போகிற பிள்ளையாக இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் என்னென்ன செய்யணும், ஏ லெவலில் என்னென்ன நீங்கள் செய்யணும், இருக்கிற காலத்தில் நீங்கள் என்னென்ன விஷயம் செய்யணும்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், இதுக்கு முதல் போட்டிருக்கிறேன். ரைட். அப்போ அதே விஷயங்கள் தான் கட்டாயம் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு டைம் டேபிள் ஒன்று போடணும், அந்த வீடியோவை கட்டாயம் போய் பாருங்கள். சரியா பிள்ளை? அதுக்கு மேல் மிச்சமாக இந்த டிஸ்ட்ரிக்ட் 5th 3rd வந்த பிள்ளைகள் சின்ன சில விளக்கங்களையும் அவங்க சொன்ன சில ஐடியாஸையும் நான் என்ன செய்யணும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அது உங்களுக்கு மிக மிக பிரயோசனமாக இருக்கும், என்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்லை. ரைட். அப்போ அதில் அந்த போய் சொல்கிற முதலாவது விஷயம் செல்ஃப் ஸ்டடி. சரியா பிள்ளை? நீங்கள் என்ன தான் கிளாஸுக்கு போனாலும், எத்தனை கிளாஸுக்கு போனாலும் சரியா, அவங்களோட இதில் பார்த்து அவங்களுக்கு விளங்கும். நான் நிறைய வீடியோஸ் அங்கே பார்த்து தான் என்ன செய்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். செல்ஃப் ஸ்டடின்றது அவங்க சொல்கிறாங்க, அவங்க கிளாஸுக்கு ஒன்றுக்கு போனாங்க, ஸ்கூல்லையும் படித்தாங்க. ரைட். அப்போ ஸ்கூலில் படித்து ஒரு கிளாஸுக்கு போனதுக்கு மேல் மிச்சமாக அவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறைய நேரம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதில் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தான் கிளாஸுக்கு போனாலும், என்ன தான் நீங்கள் எத்தனை கிளாஸுக்கு போனால் கூட செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டை வந்து சுயமாக படிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்றால் நீங்கள் படித்து எதுவுமே உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ரைட். அப்போ கிட்டத்தில் என்கிட்ட கேட்ட பிள்ளைகள் என்னென்றால், அவங்க கிளாஸுக்கு போகிறாங்களாம், அவங்கள வீட்டை படிக்கிறதுக்கு நேரமே இல்லையா. ரைட். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருந்த பிள்ளைகள் உங்களுக்கு தாராளமாக டைம் இருக்கும் வீட்டை. இப்போ நீங்கள் பெருசாக தியரிக்கெல்லாம் போக மாட்டீங்க. அப்போ உங்களால் சுயமாக செல்ஃபாக நீங்கள் எவ்வளோ படிக்கலாமோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம் பிள்ளைகள் படிங்க. சரியா? எவ்வளோ நீங்கள் படிக்கிறது தான் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இப்போ இல்லாமல் பிள்ளைகள் எப்படி எல்லாத்துக்கும் கிளாஸ், இப்போ ஷார்ட் மெத்தட் கிளாஸ், டைம் மேனேஜ்மெண்ட், எக்ஸாமுக்கு ஒரு கிளாஸ் பிள்ளைங்கடா. அப்போ 1008 கிளாஸ் போகிறதால செல்ஃபாக படிக்கிறதுக்கான நேரம் இல்லை. எல்லாம் படித்து கொப்பியில் இருக்க தவிர அவங்களோட மண்டையில் ஒன்றும் இல்லை. அப்போ கட்டாயம் செல்ஃபாக படிக்க வேண்டிய நேரத்தை நாம் என்ன செய்யணும் பிள்ளைகள் கூட்டிக் கொள்ளணும். நம்ம கிளாஸுக்கு போகிறத விட செல்ஃபாக படிக்கிறதுக்கு அதிக நேரம் இருக்கணும். ரைட். அது முதலாவது விஷயம். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு விளங்கும். நம்ம எக்ஸாம் பேப்பர் செய்கிற நேரம் சில பாடங்கள் இருக்குது. இப்போ அதில் குறிப்பாக ஃபிசிக்ஸ் கம்பெனி மேட்ஸ் போன்ற பாடங்களில் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை டைம் போதாண்ட பிரச்சனை. அப்போ அந்த டைமை நாம் எப்படி மேனேஜ் பண்ணுற, அந்த 2 hours 3 hours அந்த ஃபுல் பேப்பரை மேக்ஸிமம் எப்படி ஃபுல்லாக செய்து முடிக்கிற என்ற விஷயம். அப்போ அதுக்கு அவர் சொல்கிற விஷயம் என்ன நமக்கு தெரியும், எல்லாரும் எதிர்நோக்கின ஒரு பிரச்சனை தான். இப்போ டேர்ம் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் வந்த பிரச்சனை தான் டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ இதுக்கு அந்த பிள்ளைகள் என்ன சொல்கிறால், நீங்கள் அதிகமாக எக்ஸாம் செய்யுங்க. எக்ஸாமு கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லலை. ரைட். எக்ஸாமு கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லலை, நீங்கள் எக்ஸாம் செய்யுங்க. இப்போ என்னது, இப்போ MCQ 2 hours நீங்கள் 2 hours டைம் வச்சு என்ன செய்யுங்க, அந்த முழுசாக அந்த பேப்பரை செய்து முடிக்க பாருங்கள். ஒரு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பீங்களோ அதே மனநிலையில் நீங்கள் தனி ஒரு இடத்துல இருந்து அந்த எக்ஸாமை செஞ்சு பாருங்கள். ரைட். அதே மாதிரி ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 15 நிமிஷம் என்றால் அந்த 15 நிமிஷத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியை செய்ய பழகுங்க. ஒரு எஸ்ஏ கேள்விக்கு 30 நிமிஷம் என்றால் இந்த 30 நிமிஷத்தில் என்ன செய்யுங்க, ஒரு எஸ்ஏ கேள்வி செய்ய பழகுங்க. ரைட். இப்போ ஒரு 4 ஸ்ட்ரக்சர் செய்யணும். நீங்கள் 4 ஸ்ட்ரக்சருக்கு 1 hour என்றால் அந்த 1 hourக்குள்ளே 4 ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் முதலாவது ஸ்ட்ரக்சர் செஞ்சுட்டு போகக்குள்ள ஸ்ட்ரக்சர் முடிகிறதுக்கு இடையில் இப்போ ஃபுல்லாக கேள்வி நீங்கள் 2-3 கேள்வி பேலன்ஸ் செய்கிற நேரம் உங்களுக்கு 15 நிமிஷம் போயிட்டு என்றால் என்ன செய்யணும், அடுத்த கேள்விக்கு மாறணும். ரைட். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, நமக்கு விளங்காத பகுதியை நாம் அதில் வச்சுக்கணும், என்ன செய்யக்கூடாது யோசிச்சுக்கணும் இருக்கப்படாது. ஏன்னா 1 hourக்குள்ளே நாம் என்ன செய்யணும், செய்கிறதுக்கு பழகணும். அதை நீங்கள் எப்படி பழகலாம் என்றால் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 15 நிமிஷம். அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்ய, இப்போ நீங்கள் படிக்கிற காலத்தில், ரைட், ஃபைனல் எக்ஸாம் இல்லை, நீங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்குள்ளே செய்கிறதுக்கு என்ன செய்யணும், பழகணும். இது எப்படி பழகுறது, என்ன செய்கிறது, என்ன ஒன்றுமே இல்லை. எக்ஸாம் பேப்பர் எடுத்தாச்சு, நடந்த ஃபைனல் பேப்பர் எடுத்தாச்சு, ஒரு டைமை செட் பண்ணியாச்சு. இப்போ 8 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் 9 மணி வரைக்கும் என்ன செய்கிற டைமை பண்ணிவிட்டு 1 hour இருந்த இடத்துல இருக்கிறேன். என்ன அப்போ உண்மையில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்ன்றது லேசான விஷயம் இல்லை. அப்போ
நான் இதுகளை பார்த்து இதில் இருக்க எல்லா விஷயங்களும் இந்த பிள்ளைகள் கதைச்சு அவ்வளோ விஷயங்களும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா இதுக்கு முதல் நான் உங்களுக்கு கதைச்சிருக்கிறேன். அந்த 2 வீடியோஸ் போட்டு நான் அதில் தெளிவாக இருக்குது. நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், அந்த வீடியோவை போய் பார்த்தே ஆகணும். சரியா? அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் கட்டாயம் என்ன செய்யணும், பிள்ளைகள் பேப்பர் செய்யணும். அந்த பேப்பரை நாம் எத்தனை பேப்பர் செய்கிறது என்ன விஷயங்கள் எல்லாம் நான் என்ன செய்யணும் கதைச்சிட்டேன். அப்போ இங்கே பாருங்க, உங்களுக்கு 27 வீக்ஸ் இருக்கு. ரைட், 27 வீக்ஸ் என்றால் நான் உங்களுக்கு அதில் கதைச்சேன். ஒரு வீக்குக்கு ஒரு பேப்பர் செய்கிற மாதிரி என்ன செய்யும், ஃபிசிக்ஸை பொறுத்த மாதிரில நீங்கள் ரெடி ஆகலாம். அல்லது உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் ரிப்பீட்டஸாக இருக்கிற நேரம் நீங்கள் ஒரு வீக்குக்கு 2-3 பேப்பர் செய்யலாம். அடுத்த கேள்வி அந்த பிள்ளையர் சொல்லுது என்னென்றால், ஒரு பாஸ் பேப்பர் செய்கிற நேரம் அந்த பேப்பரை எத்தனை தரம் செய்கிறேன். அந்த பிள்ளை அவங்க சொல்கிறாங்க என்னென்றால் திருப்ப செய்யும். இப்போ பாஸ் பேப்பர் ஒரு 20 வருஷ பேப்பர் என்றால் 20 வருஷ பேப்பர் முடிஞ்சிருக்கும். அப்போ இதில் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும், அவங்க ஆரம்பத்திலேருந்து படித்த பிள்ளைகள், அவங்க A-level ஸ்டார்டிங்கிலேருந்து எக்ஸாமும் பேப்பரும் செஞ்ச பிள்ளைகள். அப்போ எத்தனை தரம் பேப்பர் செய்யணும் என்றால் திருப்ப தரம் செய்யணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, கடைசியாக நடந்து ஒரு 20 வருஷ பேப்பரை செஞ்சு பாருங்கள். 20 வருஷ பேப்பரை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு முன்னுக்கு இருக்கிற உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குமா என்ன செய்யலாம், அதுக்கு முன்னுக்கு இருக்கிற சில வருஷங்களை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், திரும்ப செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு முதலாவது பாஸ் பேப்பர் போதும். ரைட், பாஸ் பேப்பர் ஏன்டா பாஸ் பேப்பர் முதல்ல உங்களுக்கு வரப்போகுது. பாஸ் பேப்பர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்ததுக்கு பிறகு நல்லா பாஸ் பேப்பரில் பிறண்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னா FWS பேப்பர், ராயல் காலேஜ் பேப்பருக்கு என்ன செய்யலாம் போகலாம். அப்போ கம்பல்சரி கட்டாயம் பாஸ் பேப்பரில் ஒரு 20 வருஷமாவது இந்த ஃபிசிக்ஸ் போன்ற பாடங்களுக்கு என்ன செய்யுங்க, அதாவது கணக்கு இருக்கிற பாடங்களுக்கு என்ன செய்யுங்க கட்டாயம் செஞ்சிருக்கணும். அடுத்தது ரிவிஷன். இப்போ ரிவிஷன் அவள் இதில் கதைக்கலாம்னா பயாலஜி பாடம் படிக்கிறத கதைக்கிறார். சரியா? நான் இங்கேருந்து வரும் திரும்ப. சரி, இங்கேருந்து வரும். இப்போ பயாலஜி பாடம் இப்போ உங்களுக்கு தெரியும், என்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் மொத்தமாக 3 பாடம் இருக்கும். இப்போ பயாலஜி, இப்போ பயோ பிள்ளைகளை பொறுத்த மாட்டில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதில் உங்களுக்கு தெரியும் பயாலஜின்றது தியரி பார்ட், ஃபிசிக்ஸ்ன்றது கணக்கு, கெமிஸ்ட்ரி என்று வார நேரம் அதில் தியரியும் இருக்கும் கணக்கும் இருக்கும். அப்போ அந்த பிள்ளை பயாலஜிக்கு சொல்கிற விஷயம், இப்போ இதில் நீங்கள் ஒரு பிடெக் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் பிடெக் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு தியரி பாடமாக எடுக்கலாம். ரைட், கம்பைன்மெண்ட்ஸ் படிக்கிற பிள்ளை என்றால் உங்களுக்கு கம்பைன்மெண்ட்ஸ்ன்றது ஒரு ஃபிசிக்ஸ் மாதிரியான ஒரு பாடம், கணக்கு இருக்கிற பாடம். அதே மாதிரி டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு SFTன்றது ஃபிசிக்ஸை போல கணக்குகள் இருக்கிற பாடம். அதில் பயாலஜிக்குரிய பகுதியிலும் வரும். அதை தவிர்த்து உங்களுக்கு பெரும்பாலும் இந்த மெட்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதுக்குள்ளே வரப்போகுது. அது கெமிஸ்ட்ரி இருக்கட்டும். ரைட், அப்போ உங்களுக்கு இருக்கிற 3 பாடங்களில் ஒரு தியரிக்குரிய பாடம் ஒன்று இருக்கும், ஒரு கணக்குக்குரிய பாடம் ஒன்று இருக்கும், அடுத்தது 2ம் சேர்ந்து ஒரு பாடம் ஒன்று இருக்கும். அல்லது 3ம் இப்போ ஆர்ட்ஸை பொறுத்த மட்டும் இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் வாரணும் கிட்டத்தட்ட 3ம் உங்களுக்கு என்ன செய்யணும் தியரி பகுதியில் இருக்கலாம். அப்போ இந்த பயாலஜி பிடெக் பிள்ளைகள் என்ன செய்யணும் என்றால் நீங்கள் டெய்லி படிக்கணும். அப்போ ஏனென்றால் அவன் சொல்கிற விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ பயாலஜின்றது நாம் அதிகளவாக ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது நாங்கள் என்னது மன்னம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது பயாலஜியை பொறுத்த மாதிரி. இப்போ நீங்கள் பயாலஜி நீங்கள் அவங்க சொல்கிற விஷயம் தானே இது. ஓவர் நைட்டில் பயாலஜி படிக்கிறேன் இல்லைங்களா? ஓவர் நைட்டில் பயாலஜியை படித்து அவ்வளோத்தையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க பாப்பா. இப்போ ஒரு நம்ம டைம் டேபிள் போகிற நேரம் 7 நாளில் ஒரு 2 நாள் ஃபுல்லாக பயாலஜி. யோசிச்சு பாருங்கள், 2 நாள் ஃபுல்லாக அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக பயாலஜி என்றால் நீங்கள் அதை 2 நாள் படிக்கிற விஷயம் அவ்வளோத்தையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் இல்லை. இப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க படிக்கிற காலத்தில் அவங்க ஆரம்பத்துலேருந்து படித்த பிள்ளைகள். அப்போ அவங்க சொல்கிறாங்க படித்த காலத்தில் இருந்து பயாலஜிக்கு குறைஞ்சது 2.5 மணி நேரம் 2.5 hour டைம் கொடுத்துக்கிறாங்க. மற்ற பாடங்கள் கிட்டத்தட்ட 1 hour தான் இப்போ ஆரம்பத்தில் படித்தவங்களுக்கு. அப்போ ஒப்பீட்டளவில் அதிகமான நேரம் நம்ம கொடுக்க வேண்டிய ஆட்கள் இவங்க தான். ஏன் இதில் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் தியரி பார்ட் மறக்கிற பகுதியில் நிறைய இருக்குது. அப்போ இந்த பயாலஜி என்ன செய்வாங்க, டெய்லி படிக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் என்ன செய்யணும், படிக்கணும். அடுத்து ரிவைஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, கட்டாயம் நம்ம படிக்கிறது ஒன்று, ஸ்டடி பண்ணுறது ஒன்று இருக்குது, அடுத்து ரிவிஷன் ஒன்று இருக்குது. படிச்சுட்டு விடுறதில்லை, படிக்கிறது திரும்ப என்ன செய்யணும், அடிக்கடி ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்துச்சுன்னு கட்டாயம் ரிவைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ரைட், அடுத்தது பயாலஜியை பொறுத்த மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் பிள்ளைகளாக இருப்பீங்கள் என்றால் ரைட், நீங்கள் என்ன செய்யணும், எல்லா பாடத்தையும் படிச்சிருக்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்க,
ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு படிச்சு இல்லை, ஒரு 3S லெவலில் இருக்கிறீங்க அல்லது ஒரு C2S லெவலில் இருக்கிறீங்களா என்றால் நீங்கள் கட்டாயம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பழகும். இல்லைங்க அங்கே பாருங்க, இப்போ எல்லோரும் சொல்லுவான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அதில் ஏதோ ஒரு அனுகூலமும் இருக்கும். ஆனால் உண்மையில் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். உண்மையில் இங்கே ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிற என்னடா பிள்ளைகள், நாம் எஃபர்ட் போடுறது, நம்ம நிறைய எஃபர்ட் போட்டோம்னால் அதுக்கு ஒரு பிரதிபலன் ஒன்று வந்து சேரும். நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஸ்மார்ட்டாக என்ன செய்யணும், எஃபர்ட் போட பழகணும். பிளைண்டா, அதாவது இப்போ நீங்கள் எவ்வளோ காலமும் நீங்கள் படிக்காமல் விட்டுருந்தீங்கள் என்றால், இப்போ இதில் நிறைய பிள்ளைகள் பார்ப்பீங்க. அப்போ அதில் இப்போ எவ்வளோ காலமும் படிக்காமல் இதுக்கு பிறகு தான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சில பிள்ளைகளே இருக்குங்க. இப்போ குறைஞ்ச மட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கான ஒரு விஷயம்தான் இது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இப்போ உங்களுக்கு நான் மே ஃபெஸ்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்கடா. அப்போ அந்த மே ஃபெஸ்ட்லேருந்து இருக்கிற டைமில் இப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ரீமோ அதுக்குரிய பேப்பர்ஸ் எடுங்க. உதாரணமாக என்ன பயாலஜி எடுங்களேன், இப்போ பயாலஜி பேப்பர் எடுங்க, எடுத்து அந்த பேப்பரை அனலைஸ் பண்ணுங்க. ஒரு 2-3 வருஷம் பேப்பர் எடுத்து பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணுற நேரம் உங்களுக்கு விளங்கும் இந்த பேப்பரில் அதிகளவான கேள்விகள் என்ன பகுதியில் வருது. பயாலஜியை பொறுத்த மட்டும் எல்லாரும் சொல்கிற விஷயம், யூனிட் 1லேருந்து யூனிட் 5வது யூனிட் அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் பெரும்பாலான நிறைய கேள்விகள் வார பகுதிகள், ரைட். அப்போ ஒரு புத்திசாலித்தனமான பிள்ளை என்ன செய்ய மாட்டால் முதலாவது இதை தான் படிக்கும். 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற யூனிட் தான் முதல் படிக்கும். இப்போ நமக்கு ஒன்றும் இல்லைங்கிற, நாம் என்னத்தை படிக்கணும் என்னத்தை படிக்கிறதில்ல. இப்போ 6 மாதம் டைம் இருக்கு, நாம் படிக்கணும்னுட்டு படிக்கப்படாது விளங்கிட்டா, அது முட்டாள்தனம். இப்போ படிக்கணும்னுட்டு நம்ம விடிய முடிச்சுட்டு இருந்து படிக்கிறதுன்றது முட்டாள்தனம். அப்போ நமக்கு விளங்கணும் நமக்கு எது எக்ஸாமில் கேட்குறாங்க, எது அதிகளவாக கேட்கப்படுது, அதுக்கு நாம் எப்படி நாம் ரெடி ஆகணுன்றதை முதல்ல நாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதுக்கு தான் கட்டாயம் நீங்கள் என்ன ஸ்ட்ரீமில் இருந்தாலும் அந்த ஃபைனல் பேப்பரை, இப்போ நீங்கள் 3 பாடம்னா அந்த 3 பாடத்தில் பேப்பரையும் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. சும்மா பார்க்குற என்ன பாடத்தில் வருது அதிகமான கேள்விகள், இல்லாட்டி ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன யூனிட்டில் என்னென்ன கேள்விகள் வருது, கிட்டத்தட்ட எத்தனை மார்க்ஸுக்குரிய கேள்வி வருதுன்னு பாருங்கள். அப்போ பயாலஜியில் முதல் நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன என்றால் 1 to 5. இப்போ சிலாக்கள் என்ன செய்வாங்க, என்ன ஏதோ படிக்கணும் ஒரு ரிசல்ட்ஸ் வரணுன்றதுக்கு என்ன செய்வாங்க, நம்ம வளமையாக நம்ம முண்டுக்கு தானே படிக்கிற, இப்போ யூனிட் 1 to 1 தானே போகிறேன், நாம் என்ன செய்வோம், இப்போ அது 1 to படித்து கொஞ்சம் போரிங்காக இருக்குது, நாம் என்ன செய்வோம் பின்னுக்கு ரிவர்ஸ்லேருந்து வருவோம். அப்போ பின்னுக்கு என்வைரன்மெண்ட்லேருந்து வருவாங்க. உண்மையில் கேள்விகள் குறைய வார பகுதிகளுக்கு நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க ரைட்டா. அப்போ இதை தான் சொல்கிறேன்னா ஸ்மார்ட் ஒர்க். நம்ம கொஞ்ச நேரம் படித்தாலும், நம்ம படிக்கிற நேரம் உண்டாக இருந்தாலும், பிள்ளைகள் 2 பாடத்தை நம்ம படிக்கிற நேரம் உண்டாக இருந்தாலும், அந்த ஒரே நேரத்தில் எதுக்கு நாம் அதிகளவான புள்ளிகள் எடுக்கலாமோ அதை படிக்கும் கட்டாயம். இப்போ நீங்கள் இந்த லெவலில் இருந்தீங்கண்டா, ஒரு லோ லெவலில் இருந்தீங்களாண்டால் உங்களுக்கு 3A அல்லது 3Bக்கு நீங்கள் போகணும்னா பிள்ளைகள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி அதிகளவான கேள்விகள் வரக்கூடிய பகுதியில் முதல் முன்னுரிமைப்படுத்தி படிங்க. பிறகு உங்களுக்கு டைம் இருக்கிறதுக்கு ஏற்ப அடுத்த முன்னுரிமைப்படுத்த வேண்டிய பாடங்களை என்ன செய்யுங்க பின்னுக்கு சேர்த்து கொண்டு போவோம் ரைட். அப்போ அது சரி. அடுத்த பயாலஜியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கேட்கப்படுற பாயிண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற விஷயங்கள் தான். அப்போ நீங்கள் ரிசோர்ஸ் புக்கை படித்தாலே போதும். நான் இல்லை அந்த பிள்ளைகள் சொல்கிற விஷயம் ரைட். பயாலஜி ரிசோர்ஸ் புக்கே தாராளமாக போதும். அடுத்தது நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் தான் இது. பயாலஜியை பொறுத்த மாதிரி நாம் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் நாம் ரெடி ஆகிறதில்ல, மொத்தமாக ஒரு எஸ்ஏக்கு தான் ரெடி ஆகணும் இல்லைண்டா. ஒரு நாளைக்கு இத்தனை எஸ்ஏ, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 193 நாள் என்றால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு எஸ்ஏ ஒரு ஷார்ட் நோட்ஸ் என்று யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒரு எஸ்ஏக்கு படிக்கிறேன் என்றால் 193 நாளைக்கு 193 எஸ்ஏயும் 193 ஷார்ட் நோட்ஸும். இப்போ எவ்வளோ பகுதியை படிப்பீங்க. அப்போ எஸ்ஏக்குன்னு படிக்கிறது தான் அது எம்சிக்யூக்கும் யூஸ் ஆகும், ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் ஆகும். ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்த மாதிரி அந்த விளையாட்டு இல்லை. எம்சிக்கு வேறையாக படிக்கணும், ஸ்ட்ரக்சருக்கு வேறையாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், எஸ்ஏக்கு வேறையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ஃபிசிக்ஸை நம்ம எப்படி படிக்கணும் பண்ணி நான் ஆரம்பத்தில் கழிச்சிருப்பேன். நீங்கள் ஸ்ட்ரக்சரை நீங்கள் எப்படி செய்யணும், எஸ்ஏ எப்படி செய்யணும், எம்சிக்கு எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பேன் ரைட். இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு தேவை. இப்போ பயாலஜியை பொறுத்த மட்டும் ரிசோர்ஸ் புக் மட்டும் ஓகே, சில இடங்களில் ப்ராக்டிக்கல் தேவைப்படும், அதுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கல் கைட்டை பார்த்துக்கொள்வீங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் தேவையான ரிசோர்ஸ் என்னென்றால் முதலாவது ரிசோர்ஸ் புக் அல்ல, முதலாவது உங்களுக்கு ஒரு நோட்ஸ் இருக்கும்,
மெயினான விஷயம். ஃபிசிக்ஸை எப்படி படிக்கிறேன்னா ஃபுல்லாக பேப்பர் தான் செய்கிறேன். ஏன்னா அதில் இருக்கிற சமன்பாடுகள் குறையும். இப்போ எப்படியான நமக்கு கணக்கு செய்ய வேண்டிய பாடங்கள் கம்பைன்மெண்ட்ஸ் எஸ்எஃப்டி அப்படி ஃபிசிக்ஸ் போன்ற பாடங்களில் நம்ம படிக்க வேண்டிய சமன்பாடுகள் குறையத்தானே இருக்கும். ஆனால் கேள்விகள் தான் நம்ம நிறைய செய்ய வேண்டி இருக்கும். அந்த இடங்களில் நமக்கு வார பிரச்சனை டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அதிகளவான பேப்பர் செஞ்சு நம்ம என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கணும். இப்போ எக்ஸாமுக்கு முதல் நாள் 2 பேப்பர் செஞ்சுட்டு நம்ம போனோம்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு சரி வராது. ரைட். அப்போ அதுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு கொஞ்சம் காலமாக நாம் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நாம் 2 மணி நேரம் எக்ஸாம் இருந்து பழகினால்தான் ஃபைனல் எக்ஸாம் போகிற நேரம் ஒரு பதட்டம் இல்லாமல் போகும். ரைட். இப்போ 2 வருஷ பேப்பர் எக்ஸாம் முதல் நாள் நைட்டுக்கு குந்திட்டு இருந்து கடைசி வருஷ பேப்பரை மட்டும் செஞ்சுட்டு போனோம்னா நமக்கு இந்த பிரச்சனை வரும். இல்லைங்களா? அது ஒரு சதத்துக்கு வித்தியாசனம் இல்லை. அப்போ நீங்கள் இன்றையிலேருந்தோ நாளையிலேருந்தோ என்ன செய்யுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதிகமான கேள்விகள் பிள்ளைகள் கேட்குற கேள்விகள் 3 இயர்ஸ்லேருந்து நான் மேலே போகலாமான்னு தாராளமாக போகலாம். ரைட். நான் வாரேன் பாருங்கள். இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் ஃபுல்லாக பேப்பர். நீங்கள் தியரியை கொஞ்சம் படிச்சுட்டு நீங்கள் படிக்க வேண்டிய தியரின்றது இல்லை, அதில் சமன்பாடுகள் மட்டும்தானே இப்போ விளங்க வேண்டிய பகுதிகள். பிறகு என்ன செய்யுங்க, தொடர்ச்சியாக நீங்கள் கேள்வி தான் செஞ்சு கொண்டு வர, ஃபுல்லாக பேப்பர் தான் செய்கிறேன். நீங்கள் தியரியை படித்து முடிச்சிட்டீங்களா என்றால் ஃபுல்லாக பேப்பர். ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ச்சியாக பேப்பர் எக்ஸாம். ஆனால் பயாலஜி அப்படி இல்லை. நீங்கள் படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், எக்ஸாம் செய்யணும், எல்லாமே என்ன செய்யணும், மாறி செஞ்சு கொண்டு போகணும். படிக்கிறதுக்கும் டைம் கொடுக்கணும். அதுக்கு முதல் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் என்ன செய்யணும், டெய்லி டைம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், பயாலஜியை இந்த தியரி பாடங்கள் கட்டாயம் படித்து ஆகணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு காய்ச்சிருப்பேன், அதுக்கு அந்த பழைய வீடியோஸில் காய்ச்சிருப்பேன். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக என்ன செய்யலாம், கடைசியில் அந்த பேப்பரை வச்சுக்கணும், அனலைஸ் பண்ணி என்ன செய்யலாம், படிச்சுக்கொண்டு போகலாம். ரைட். அப்போ ரிவிஷன்ன்றது மிக மிக முக்கியம். பிள்ளைகள் நம்ம கட்டாயம் ரிவிஷன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். தியரி பாடங்களை பொறுத்தவரை ரிவிஷன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்போ பல பேர் கேட்குற கேள்வி என்னென்றால், இருக்கிற காலத்தில் படிக்கலாமான்ட்டு. ரைட். நான் அதுக்கு தான் அந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு இருக்கிறது 6 மாதம். சரியா? 6 மாதம் நீங்கள் இவ்வளோ காலமும் ஏதோ ஒரு பயோ படிக்கிற பிள்ளைனால் இவ்வளோ காலமும் பயோ ஃபீல்டில் தான் இருந்துருப்பீங்க. ரைட். அப்போ நான் போட்ட வீடியோவில் அந்த டெக்னாலஜி படித்த பொடியன் அவர் ஃபஸ்ட்டுக்கு பயோ படித்தார். பிறகு என்ன செய்கிறார், 4 மாதம் தான் டெக்னாலஜி படித்தார். ஏபிசி ரிசல்ட்ஸ். சரியா? ஏபிசி ரிசல்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட். அப்போ அந்த பொடியன் ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து இன்னும் ஒரு ஸ்ட்ரீமுக்கு மாறி 4 மாதத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸுக்கு போக இயலும் என்றால், இவ்வளோ காலம் படித்தவங்களுக்கு இந்த 6 மாதத்தில் ஏன் போக இயலாது? போகலாம், கட்டாயம் போகலாம். ஏன்? நம்ம கொஞ்சம் தியாகம் செய்யணும் பிள்ளை. ரைட். அப்போ அந்த பிள்ளைய சொல்கிற இந்த ஐலண்ட் இந்த ட்வின்ஸ் சொல்கிற விஷயங்கள் அவங்க டிவி பார்க்குறதில்ல, ஃபோன் பார்க்குறதில்ல. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு ஐலண்ட் ரேங்கு போகணுமென்ற ஒரு ஆசையோடு இருந்தால் இந்த டிவி பார்க்குற விஷயங்கள், இந்த ஃபோன் பார்க்குற விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யணும். நீங்கள் இப்போவே நிப்பாடிடணும். இல்லைங்கட்டா? அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு 4 மாதத்தில் ஏபிசி ரிசல்ட்ஸ் எடுக்க இயலுமண்டா பிள்ளைகள். இந்த 6 மாதத்தில் உங்களால் ஏன் எடுக்க இயலாது? உங்களால் முடியும்னா முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ஏழுமான அளவு எஃபர்ட்டை போடுங்க. ரைட். இப்போ நீங்கள் கட்டாயம் 3 தான் எடுக்கணுமெண்டு இல்லை தானே? அப்படி இருக்குதா? இல்லை. இப்போ அந்த பொடியன் எடுத்த ரிசல்ட், இந்த டெக்னாலஜி பொடியன் எடுத்த ரிசல்ட்ஸ் ஏபிசி, எஸ்எஃப்டிஏ, இடெக் என்ன நினைக்கிறேன் பி, ஐசிடிசி, ஏபிசி ரிசல்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்துட்டான். என்ன? அப்போ இதில் அவன் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு பார்த்து அவன் 3 எடுத்த இல்லை. அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் என்னென்றால், அவன் எஸ்எஃப்டியில் ஏ எடுத்திருக்கான். எஸ்எஃப்டியில் ஏன் ஏ எடுத்திருக்கான்னா, அவன் அதுக்கு முதல் படித்த பாடம்ன்றது பயோ படித்தான். இப்போ பயோ படித்தவனுக்கு கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஓடும், ஃபிசிக்ஸும் ஓரளவுக்கு ஓடும், பயாலஜியும் ஓரளவுக்கு ஓடும். அப்போ அந்த அனுபவத்தில் அவன் என்ன செஞ்சிருக்கிறான் என்றால் எஸ்எஃப்டி என்னது, எஸ்எஃப்டியில் ஏ எடுத்திருக்கிறான். இப்போ உங்களுக்கு தெரியும், டெக்னாலஜி படிக்கிற பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், இருக்கிறது எஸ்எஃப்டி கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கஷ்டமான பாடம். அப்போ இதில் நீங்கள் என்ன விளங்கணுமெண்டா, எல்லாத்தையும் உங்களோட வாழ்க்கைக்கு எது எது தேவையோ அதெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ரைட். அப்போ அதில் நீங்கள் என்னத்தை விளங்கணுமெண்டா பிள்ளைகள், இப்போ நீங்கள் 3 பாடம் ஏதோ ஒரு 3 பாடம் படிக்கிறீங்க. இந்த 3 பாடத்தில் ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு நல்ல விருப்பம் பண்ணுவீங்களேன். ஏதோ ஒரு பாடம் மற்ற பாடத்தை விட நீங்கள் நல்லா செய்றீங்கன்னால் அந்த பாடத்தில் உங்களோட திறமையை இன்னும் வளர்த்துக்கொள்ள பழகுங்க. ரைட். இப்போ உங்களுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸ்,
கெமிஸ்ட்ரி உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் என்றால் அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏ வருதுன்னு வைப்போமே. இப்போ நார்மலான ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன் நீங்கள் என்றால் ஒரு கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பி தான் வரும். ரைட், ஒரு நல்ல ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் ஏ வரும். அந்த ஏ வாரட்ட இதை நீங்கள் இன்னும் நல்லா படித்து ஆழமாக படித்து நிறைய கேள்விகள் செய்து அந்த ஏயை ஒரு இப்போ 75 வந்தாலுமே தான், 80 வந்தாலுமே தான், 90 வந்தாலுமே தான், அந்த ஏயை நீங்கள் 95க்குரிய ஒரு ஏயை ஆக்கினீங்கள் என்றால் உங்களோட ஜெட் ஸ்கோர் நல்லா கூடிடும். ரைட், நீங்கள் அதில் ஒரு ஏயும் இன்னொரு பிஎம் எடுத்தாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். A to B, ரைட், அல்லது 2AB அல்லது 2AC. அதில் என்ன மெயினான விஷயம் என்றால் உங்களுக்கு விருப்பமான பாடத்தை விட்டுறாமல் என்ன செய்யுங்க, அதிகளவாக படிக்க பாருங்க. அதில் ஒரு டொப்புக்கு போங்க. அந்த பாடம் என்ன செய்யும் என்றால் இந்த குறைவாக பார பாடத்தோடு சேர்த்து அதையும் என்ன செய்யும், மேலே தூக்கிவிடும். நாம் என்ன செய்கிறோம், இப்போ நமக்கு ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்தை நம்ம ஒரு அளவுக்கு தான் படிப்போம், நமக்கு ஏழுமான பாடத்தை ஒரு அளவு படிப்போம். அந்த லோவாக இருக்கிற பாடத்தை என்ன செய்யும், நிறைய மெனக்கெடுவோம். நம்ம இதில் மெனக்கிறதால அந்த பாடத்தை நமக்கு பெருசாக கணக்கெடுக்காம விட்டுரும். அதுவும் கில்லு வந்துடும், இதுவும் கொஞ்சம் கில்லு தான் நிற்கும். ஒரு எவரேஜ் தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஆனால் கவனம் பிள்ளைகள், நீங்கள் எடுக்கிற பாடத்தில் மினிமம் 3C வார அளவுக்கு பார்த்துக்கணும். இந்த சிக்கு கீழே ரிசல்ட்ஸ் வாரத்தை குறைச்சிக்கொள்ளும். ரைட், சிக்கு குறைய ரிசல்ட்ஸ் வாரத்தை என்ன செய்யும், குறைச்சிக்கொள்ளும். குறைஞ்சது சி தான் எடுக்கணும். ரைட், சி. உங்களை ஏழுமான பாடத்தை நல்லா படிங்க. பிள்ளை நல்லா படிங்க. அது என்ன செய்யும், உங்களை அந்த சீர பெருமதியை நம்ம கூட்டி விடும். ரைட், எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு விளங்கிடும். அப்போ அதை போட ஏபிசி ரிசல்ட்ஸ் அவன் எஸ்எஃப்டியில் நல்ல ஒரு எண்ணோடு எடுத்திருப்பான். என்ன அப்போ எப்படியான விஷயங்களை என்ன கட்டாயம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் பிள்ளை. அடுத்தது தொடர்ச்சியாக நாம் என்ன படித்துக்கொண்டே இருக்கிறோம். ரைட், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ உங்களுக்கு 6 மாதம் இருக்குது. இப்போ இதுக்குள்ளுக்கும் அவங்களோட எல்லா சிந்தனைகளையும் விட்டு போட்டு ஒரு 6 மாதம் தியாகம் செய்கிறது ரெடி ஆகும். ரைட்டா, எல்லாமே என்ன பிள்ளைகள் அவங்கள பார்த்தோன்னே விளங்கிடிக்கும். இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வந்தோடனே இந்த பிள்ளைகளை போட்டு எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அந்த டெக்னாலஜி படித்த அந்த பொடியன்ற அவங்களோட அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்கள விளங்கிடிக்கும். என்ன ஒரு கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ உண்டு. அப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இல்லையா, இப்போ உங்களோட அம்மாவோ அப்பாவோ அப்பா அம்மாவோ அப்படி சந்தோஷப்படுத்தணும் என்ற உங்களுக்கு ஒரு ஆசை உண்டு இல்லையா? நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கு இவ்வளோ காலம் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நாம் அவங்கள செய்ய போகிற என்னது அவங்க என்ன செய்ய போகிறோம், அவங்க இருக்கிற காலத்தில் இப்போ பெரும்பாலும் அவங்க இருக்கிற காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். ரைட், அப்போ இருக்கிற காலத்துக்குள்ளே அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுத்தலாம் அவ்வளோ சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்கள் தயாராக. அந்த பொடியை 4 மாதத்தில் படித்து அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் வரான்னா உங்களால் ஏன் வரையலாது? ஏன்னா இப்போ அந்த பொடியன்னு பாருங்கள், அவன் தைரியம், அவன் அந்த டெக்னாலஜி படிக்கிறதுக்கு முதலே அவன் அந்த மாறுறதுக்கு முதலே அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன், நான் படிப்பேன், நான் பாஸ் ஆகுவேன், பாஸ் ஆனதுக்கு இந்த வீடியோ போட்டுவேன். அதுக்கே ஒரு தனி கெத்து வேணும். ரைட், அப்போ உங்களையும் பல பேர் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து இப்போ உண்மையில் இப்படியோ அந்த பொடியன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டு வைக்கிறார். இப்போ வீட்டுக்கு தெரியாமல் நிறைய பிள்ளைகள் படித்து யூனிவர்சிட்டி போன நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து போன பிள்ளைகளும் இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளும் எங்களோட ஊர்லேயும் ஒரு பிள்ளை உண்டும் இப்படித்தான் வீட்டுக்கு தெரியாமல் படித்து மொரட்டு வைட்டிக்கு போயிடுச்சு. ரைட், அப்போ உங்களாலேயும் மேலும் சரியா பிள்ளைகள். அப்போ நீங்களும் என்ன செய்யலாம், நீங்கள் இதே மாதிரி ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கலாம். உங்களோட பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி. அதுக்கு நீங்கள் வீடியோ தான் எடுத்து வைக்கணுமெண்டு இல்லை. ரைட், வீடியோ தான் எடுத்து வைக்கணுமெண்டு இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம், அழகாக இன்றையிலேருந்து ஒர்க் பண்ணலாம். அந்த ஒரு நம்பிக்கை ஒன்று வரணும், என்னால் ஏழும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் படிப்பீங்க. இந்த 6 மாதம் தாராளமாக போதுமான ஒரு நம்பிக்கை வந்து படிப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த காலம் காணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களை முடியுமான அளவு எஃபர்ட்டை போடுங்க. ரைட், உங்களை முடியுமான எஃபர்ட்டை போடுங்க. நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதி போடுங்க, உங்களை வார ரிசல்ட்ஸை பாருங்கள். நீங்கள் நினைச்சதை விட ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு வரும். என்ன மனப்பான்மையில் போடணும், என்னால் முடியுமான அளவு நான் படிப்பேன். ரைட், என்னால் முடியுமான அளவு நான் படித்து எக்ஸாம் எழுதுவேன். அது என்ன வந்தாலும் எனக்கு பிரச்சனை, என்னால் முடியுமான அளவு மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் படிப்பேன். வார ரிசல்ட்ஸை பாருங்கள். நீங்கள் என்ன ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்தீங்களோ அதை விட ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அது உண்மை. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் இன்றையிலிருந்து அல்லது நீங்கள் இப்படி ஒரு வேலை செய்யலாம். இப்போ நீங்கள் வீடியோ தான் எடுத்து வைக்கணும் வேண்டி இல்லை, நான் இப்படி தான் நான் பயோ படிக்க போகிறேன், இப்படி படிக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. இந்த வீடியோ நான் இன்றைக்கு அல்லது நாளைக்கு நான் இன்ஷால்லா போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், உங்களோட பேரை போட்டு நான் இப்படி இந்த பேட்ச் நான் இன்ஷால்லா அடுத்த எக்ஸாமில் நான் 3 எடுத்து காட்டுவேன். ரைட், உங்களை நீங்கள் இவ்வளோ போட்டால் போதும்.
அதுக்கு பிறகு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு திரும்ப வந்து பாருங்கள் அந்த கமாண்டை. அதுக்கு இல்லை நான் 3 எடுத்துட்டேன்னு போட்டு பாருங்க 7 பண்ணுறேன். அதுக்கு ஒரு தைரியம் வேணும், உண்மையிலே ஒரு தைரியம் வேணும் அப்படி செய்கிறதுக்கு. எல்லாரும் அப்படி செய்யலாது இல்லைங்களா பிள்ளை? 7 பண்ணால் செஞ்சு பாருங்க. அப்போ உங்களை எத்தனை பேர் அதுக்கு ரெடி ஆகிட்டு என்னதான் இருந்தாலும் முதலாவது ஒரு தன்னம்பிக்கைன்னு வேணும். 6 மாதத்தில் சாதிக்கலாம், எல்லோரும் சாதிக்கலாம். ரைட்? இப்போ அதான் நான் ஏன் இவ்வளோ தூரம் கதைக்கிறேன் என்றால், உங்களோட நிறைய பேர் இப்படி கதைக்கிற விஷயங்களில் பிள்ளைகள் இப்படி கதைக்கிறாங்க. இப்போ டீச்சர்ஸ் மாறாண்டி கொஞ்சம் பேர் கதைக்கிற இந்த போனவங்க ஐலண்ட் 3rd வந்தவனும் அப்படி தான் கதைக்கிறான். என்ன அது அப்படி செய்யணும், இப்படி படிக்கணும், அப்படி இப்படின்னு படிக்கணும் மாட்டாது. இப்போ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதின பொடியனும் அவனும் ஐலண்ட் 3rd தான் வந்திருக்கிறான். அப்போ அவன்கிட்ட கதையை பாரு, அவனை எப்படி கதைக்கிறான்? படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், தொடர்ச்சியாக படிக்கணும். இவர் அது படிக்க தேவையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ கடைசியில் அவரோட ஒர்க் அவுட் பண்ணால் போதும் அப்படி இல்லை பிள்ளை. இல்லைட்டா? உண்மையில் படிக்கத்தான் ஒன்றும் படிக்காமல் ஒன்றும் கிடைக்க போகிறதும் இல்லை. நாம் இந்த கட்டிக்கார பிள்ளைகள இந்த சில ஆக்கள் இருக்கிறாங்க, இப்படி நான் படிக்கிறல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவனெல்லாம் கதையை நம்ம கேட்டுறவே கூடாது. ரைட்? அடுத்தது நாம் இந்த பொடியன், இந்த டெக்னாலஜி பொடியன் செஞ்ச வேலை என்னென்னால் ஒருத்தருக்கும் தெரியாமல் படித்தது. அது உண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ நம்மளோட பிள்ளைகள் என்னது, நாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் படித்தோம்னாலும் பெருசாக எல்லாருமே சொல்லித்தர விஷயம். அப்படி நம்ம சொல்லி தெரியக்கூடாது, யார்கிட்டையும் நாம் சொல்லப்படாது. நாம் செய்கிற விஷயங்கள் நம்ம ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், சத்தம் போடாமல் நம்ம நம்மளோட வேலையை செஞ்சு கொண்டு போகணும். கடைசியில் நாம் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நாம் அதை என்ன செய்யலாம், வெளிப்படுத்தலாம். ரைட்? அப்போ அமைதியாக சத்தம் போடாமல் நம்மளோட வேலையை நாம் பார்க்கணும். இன்னொரு நாம் சொல்லணும்னா விஷயம் இல்லை. இல்லைண்டால் நீங்கள் அப்படி சொன்னீங்களாண்டால் அது உங்களுக்கு ஒரு வினையாக வந்து செய்கிற மாதிரி, அது தேவையில்லாத விஷயங்கள். ரைட்? அப்போ உங்களோட வேலைகளை நீங்கள் படிங்க, மேக்ஸிமம் படிக்க பழங்க. இதில் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் படிக்கலாம். ரைட்? இப்போ இந்த பிள்ளைகளிருந்து எவ்வளோ விஷயங்கள். அதே மாதிரி தான் ஒரு பிள்ளை உண்டு, ஒரு சிங்கள மீடியம் பிள்ளை உண்டு, ஓலவெளி எழுதின பிள்ளை அதே வருஷத்தில் ஏலவெளி எழுதி 3 எடுத்திருக்கு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா, அந்த பிள்ளைக்கே 3 எடுக்கலுமாண்டா உங்களால் ஏன் இயலாது? யோசிச்சு பாருங்கள். ஒரு ஓலவெல் படிக்கிற பிள்ளை ஏலவெளி எழுதி 3 எடுக்கிறதுனா உங்களால் ஏன் இயலாது? என்ன காரணம் என்றால் நீங்கள் அதுக்குரிய எஃபர்ட்டை போடலை, நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய வேலையில் செய்யலை. ரைட்? இப்போ அவங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கும், ஸ்டேட்டஸ் போடணும், ரீல்ஸ் பார்க்கணும். இப்போ அந்த ட்வின்ஸ் பிள்ளைகள் அல்லது அந்த சிங்கள மீடியா பிள்ளைன்றது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்குமா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்குமா, டிக்டாக் அக்கௌண்ட் வச்சுருக்குமா, இல்லை டிக்டாக் ரீல்ஸ் பார்க்குமா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கணும்? யோசிச்சு பாருங்க பாப்போம். பார்க்காது. இப்போ நீங்கள் நாம் எப்படி அந்த நல்லா படிக்கிற பிள்ளைகள், அந்த சக்ஸஸ் பண்ண பிள்ளைகள் சரியா செய்யாத விஷயம்னா நீங்கள் செய்கிறீங்க. எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும்னா எப்படி போகிறேன்? யோசிச்சு பாருங்க பாப்போம். அவங்கள எடுத்து நான் போகணும், ஆனால் அவங்க செஞ்சதை நாங்கள் செய்ய மாட்டோம், அவங்க செய்யாததை நாங்கள் செய்வோம்னா நம்ம எப்படி போகிறேன்? அதுக்கு தான் இந்த 6 மாதம் பண்ணது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் 2027ஆம் ஆண்டு பிள்ளையாக இருந்தால் நீங்கள் எவ்வளோத்தையும் மனசில் வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு டிவி தேவையில்லை, ஃபோன் தேவையில்லை. உங்களுக்கு ஃபோனுக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது நோட்ஸு கிளாஸில் போகணுமெண்டா மட்டும் ஒரு லெப்பை வாங்கி வச்சுக்கொள்ளும். ரைட்? உங்களோட வீட்டு ஒரு லெப் ஒன்று இருக்கும் என்றால் உங்களுக்கு ஃபோன் தேவையில்லை. சரியா பிள்ளை? அப்போ இந்த 6 மாதம்ன்றது உண்மையில் உங்களுக்கு 1 மாதம் பின்னுக்கு ஆகிருக்குது. அப்போ இப்போ கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 30 வாரங்கள் தான், கிட்டத்தட்ட இதுவும் ஒரு மாதம் பின்னுக்கு ஆகிட்டு ஒரு 27 வாரங்கள். இங்கே 3 இயர்ஸ்லேருந்து ஷூராக என்ன செய்யலாம், 3 இயர்க்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏழும் என்ன பிள்ளை 4 மாதத்தில் படித்து டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் வருவாங்கன்னா உங்களுக்கு என்ன வர இயலாது. எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி. இல்லைங்களா? இப்போ எப்படி நமக்கு தெரிஞ்ச இப்போ உங்களை பொறுத்த மட்டும் இப்படி தெரிஞ்சாக்கள் 1-2 பேர் தான். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இப்படி கொஞ்ச காலம் படித்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்தாக்கள், நல்ல ஃபேக்கல்ட்டி போனாக்கள் நிறைய பேர். இப்போ நீங்கள் மனசை தளர விடக்கூடாது. இல்லைங்களா? இப்போ இருக்கிற காலத்தில் படிச்சுன்னா நல்லா போகலாம். அடுத்த தேவையில்லாத அப்படி இப்படி கதைகள் வரும். அந்த புடியமார் அப்படி அந்த பேப்பர் செய்யணும், இந்த பேப்பர் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பாஸ் பேப்பர் முதல் நல்லாச்சு, அவ்வளோ போதும். முதல் பாஸ் பேப்பரை செஞ்சு முடிச்சேன்டா. இப்போ ஐலண்ட் 2nd 3rd ஐலண்ட் என்னது 3rd 5th சொல்லிட்டாங்க. என்னது பாஸ் பேப்பரை செய்யுங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த முதல் பாஸ் பேப்பரை செய்யுங்க, திரும்ப செய்யுங்க. இப்போ நம்மளோட பிள்ளைகள் என்னது எல்லாத்துக்கும் கிளாஸ், பாஸ் பேப்பர் கிளாஸ், ஷார்ட் மெத்தட் கிளாஸ், ஷார்ட் கட்டு கிளாஸ், எம்சிக்யூ ட்ரிக்ஸ் அதுக்கு ஒரு கிளாஸ். இப்போ அதுக்கு மேலே இப்போ அட்வைஸ் பண்ணுறதுக்கு இப்போ டீச்சர்ஸ் மாதிரி இப்போ அட்வைஸ் படித்து கொடுக்கறத விட அட்வைஸுக்கு ஒரு கிளாஸ். இதெல்லாம் மடத்தனமான விஷயங்கள் பிள்ளைகள். உங்களை நீங்கள் தியரி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இப்போ நீங்கள் 25 பிள்ளைகளாக இருந்தால் தியரிக்கு போவீங்க. தியரிக்கு மட்டும் ஒரு கிளாஸுக்கு போனால் போதும்.
இல்லைங்களா? தியரிக்கு மட்டும் கிளாஸுக்கு போனால் போதும். ரிவிஷன் யாருக்குண்டால் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் தியரி படிக்கிறது நீங்கள் ஒழுங்காக படிக்காமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிவிஷன். ரைட்? இப்போ ரிப்பீட்டர்ஸ் பிள்ளைகள் ஒரு தடவை எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் உங்களோட கையில் எல்லா நோட்ஸும் இருக்கும், உங்களுக்கு விளங்கியிருக்கும். எக்ஸாம் எழுதுகிற நேரம் அந்த எக்ஸாம் ஹோலுக்குள்ளே உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு கேள்வி வருது, இந்த கேள்விக்குரிய நம்ம தியரியை நம்ம படிச்சிருக்கேன், என்னோட கொப்பியில் இருக்குது, ஆனால் நாம் படிக்கலை என்று உங்களுக்கு விளங்கும். அப்படியான பிள்ளைகள் என்ன செய்ய தேவையில்லைன்னா கிளாஸுக்கு போக தேவையில்லை, ரிவிஷன் கிளாஸ் போகவே தேவையில்லை. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தியரியை படிக்க வேண்டியது, டைம் பண்ணி எக்ஸாம் செய்ய வேண்டியது, ரோசர் எலபரேஷனை படிக்க வேண்டியது, ரிசோர்ஸ் புக், ப்ராக்டிகல் கைட். ரிசோர்ஸ் புக்கில் என்னது ப்ராக்டிகல் கைட், அடுத்தது ஸ்கீம் படித்தா போதும். ரைட்? அடுத்தது சில பிள்ளைகள் இப்படி ஸ்ட்ரீம் மாறி படிக்க வேண்டிய பிள்ளைகள் அப்படி கேட்டாங்க, ஸ்ட்ரீம் மாறி படிக்கிற, அடுத்தது போர்டிங் போகிறது சம்மந்தமாக பிள்ளைகள் கேட்டாங்க. நீங்கள் அப்படி அதை எதுவும் பண்ணா பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னா கமாண்டில் கேளுங்க. நாங்கள் என்ன செய்யணும் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, இப்போ ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைண்டா என்ன செய்யணும். இப்போ ஜஃப்னா சைட் போகிற பிள்ளைகள் என்றால் இப்போ எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, இப்போ யூனிவர்சிட்டியில் இருக்கிற பிள்ளைகள். அப்போ நான் அவங்கள்ட்ட கண்டக்ட் பண்ணி என்ன செய்கிறேன், அந்த போர்டிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், அப்போ கேர்ள்ஸுக்கு என்ன மாதிரி, இப்போ ஜஃப்னா பக்கம் போனால் தூடாது போகிற பிள்ளைகள் அங்கே என்ன மாதிரி போர்டிங் எடுக்கிற அதுகள் சம்மந்தமாக நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு தேவை நான் என்ன செய்கிறேன் கட்டாயம் கமாண்டில் கேளுங்க பிள்ளை. நான் என்ன செய்கிறேன் 7 மண்டல் நான் அந்த விஷயங்களை எல்லாம் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோவாக போட்டுவிடுவேன். அடுத்தது இது சம்மந்தமாக படிக்கிறதுக்கு இவ்வளோ தான், உங்களுக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். நீங்கள் வெயிட் பண்ண தொடங்கினீங்களா சரி. ரைட்? மேல் மிச்சமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும்னா தாராளமாக என்னோட என்ன செய்யலாம் பிள்ளைகள் கேட்கலாம். நான் என்ன செய்வேன், நிறைய பிள்ளைகளுக்கு அது தேவையாக இருந்தால் ஒரு வீடியோவாக போடுவேன். அல்லது என்ன செய்வேன் என்றால் இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அல்லது வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், நீங்கள் என்ன செய்யலாம் தாராளமாக என்கிட்ட நேரடியாக என்னோட என்ன செய்யலாம் கேட்கலாம். நான் என்ன செய்வேன் அது உங்களுக்குரிய தீர்வு நான் என்ன செய்வேன் தருவேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அண்டையிலேருந்து என்ன செய்யுங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க.